காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு ரெக்கார்ட் பிளேயர் செமி ஆட்டோமேட்டிக் சோனி மாடல் நம்பர் PS LX 155A. சோனியில் இது ஒரு நல்ல மாடல். ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது, புது செட்டு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீட் இருக்குது, 45, 33. ரிஜெக்ட் பட்டன் இருக்குது. இது வந்து நம்ம பாடிட்டு இருக்கும்போது இடையில ஆம் வந்து தன்னால் வரணும்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் வந்துடும். இதில் மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ் போட்டிருக்கு. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். பார்ப்போம், போட்டு பார்ப்போம். இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதோட ஒரிஜினல் குவாலிட்டி நம்ம கேட்கணும்னா ரெக்கார்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. இது நம்மளோட வினைல் கிளீனர். அதாவது ரெக்கார்டை வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்ததுன்னா சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், இறைச்சல் இருக்கும். அதனால் நான் நிறைய பேருக்கு இந்த ரெக்கார்ட் கிளீனர் கொடுத்துட்ருக்கேன். வினைல் கிளீனர்னு போட்டிருக்கோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல கிளாத்து, அதாவது இதில் வந்து சின்ன சின்ன பஞ்சு வந்து வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி கிளாத்து எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி தான் துடைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், இந்த வினைல் கிளீனர் எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளியராக இருக்கும், வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ரெக்கார்டு, நிறைய அழுக்கு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேனில் நம்ம அந்த மாதிரி காட்டினோன்னா அதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா அப்படியே போயிடும். 45 ஸ்பீடில் இருக்குது. இதை வந்து நான் இந்த ஆம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பிக்கப் அவுட்டு தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சோனி வந்து பொதுவாக வந்து ரெக்கார்ட் பிளேயருக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரிஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் இதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர வைக்கிறேன் பாருங்கள். .33 RPM போடுறேன். இங்கே 33 வந்து மேலே இருக்குது. ஸோ இதை மேலே எடுத்தாச்சுன்னா 33. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து மும்பரத்தில் நான் கண்டேனே வரவிடாதே. நன்று முதையடைந்து ஸோ இந்த ஆம் வந்து இதில் வந்து உட்கார்ந்த உடனே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா டக்குனு ஒரு சவுண்டு கேட்கும், உள்ளே போய் லாக் ஆகிடுது, அப்புறம் வராது. ஆனாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு இதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்படி இல்லைன்னா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஊசி போயிடும். மேக்னெட்டிக் நீடில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே, இதோட ஃபினிஷிங் பாருங்கள், நல்லா இருக்குது. கிளாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட் நல்லா இருக்குது. இதில் வந்து பிக்கப் அவுட்புட் தான் இருக்கும், நமக்கு ஆம்பு இதில் கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆம்பில் நம்ம இதை ஃபோனோவில் கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த ரெக்கார்ட் பிளேயர் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆனால் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.